இப்போ நம்ம லேசர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா லேசர் டூலில் 3 டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. லேசர் டூல், பாலிகனல் லேசர் டூல், மேக்னெட்டிக் லேசர் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா லேசர் டூல்ங்கிறது நமக்கு தெரியும், ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன்ஸுங்கிறது. பாலிகனல் லேசர் டூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைன் டைப் செலெக்ஷன்ஸு. இப்போ பில்டிங்ஸ், இதுமாதிரி கிரீட்டிங்ஸ் கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன் டைப்பில் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த பாலிகனல் லேசர் டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் லேசர் டூல் அப்படின்னா ஃபிக்சல்ஸ் பேஸ்டு செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மேக்னெட்டிக் லேசர் டூல் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பாலிகனல் லேசர் டூல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இமேஜில் லைன் டைப்பில் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக எனக்கு வரும். இதே நம்ம ஜூம் பண்ணி ஃபிக்சல்ஸ் பேஸ்டு செலக்ட் பண்ணுறதை விட இது மாதிரி செலெக்ஷன்ஸ்க்கு இந்த டூல் வந்து பெஸ்ட்டு. இப்போ இந்த சர்க்கிள் கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக செலெக்ஷன்ஸ் ஆனால் தான் அந்த சர்க்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ Ctrl+C கொடுத்துக்கோங்க. நியூவாக ஒரு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் நமக்கு இங்கே வந்துடும். மூவ் டூல் வியை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ் கிடச்சிடும். இப்போ அங்கேருந்த பேக்ரவுண்டில் நம்ம பர்டிகுலராக இந்த பிளேஸை மட்டும் என்ன பண்ணிட்டோம், காப்பி பண்ணி இன்னொரு ஒரு லேயருக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் டூல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜில் இந்த விநாயகரோட ஷேப் மட்டும் நமக்கு வேணும்னா ஃபிக்சல்ஸ் பேஸ்டு இல்லாமல் நமக்கு இது ஒரு ஃப்ளவர் மாதிரி வேணுமோல, எது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை லேசர் டூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லேசர் டூல்னால் என்னதுன்னா நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன்ஸ், நமக்கு எப்படியெல்லாம் இந்த ஷேப் தேவையோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் இந்த செலெக்ஷனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ நம்ம செலக்ட் பண்ணும் போது எங்கே எட்ஜு முடியணுமோ அது வரையும் மவுஸ் கிளிக்கிங்கை விடாமல் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். மூவ் டூல் யூஸ் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் எந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கோம், லேசர் டூல் யூஸ் பண்ணி இதை செலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது நீங்கள் சர்க்கிள் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி செய்யணும் அப்படின்னாலும் அந்த எட்ஜு கார்னரில் வச்சிங்கன்னா அந்த வளைவு நமக்கு கிடைக்கும், அது செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிகனல் லேசர் டூல் யூஸ் பண்ணி இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு வந்து இன்னொரு பிளேஸ்லேருந்து காப்பி பண்ணி எடுத்திருக்கோம். இதே பாருங்கள்,
மேக்னெட்டிக் லேசர் டூல் எப்படி செய்யுதுன்ட்டு முன்ன நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது மாதிரி தான் நம்ம லேசர் டூல் யூஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணிக்கலாம்.